மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையாளர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, தற்போது வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும். இதன் காரணமாக இலங்கைக்கு இன்று மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவானது தொடங்கிவிடும். இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு படிப்படியாக இன்று மாலை முதல் மழையின் தீவிரமானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்கெல்லாம் முதல்ல மழை இருக்குன்னா, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை கடலோரம் போன்ற பகுதியில் முதல்ல மழை தொடங்கும். பிறகு இன்று இரவு நள்ளிரவு, அதாவது கடலோரம் உள்பகுதிகளுக்கும் குறிப்பாக முத்துப்பேட்டை, நீடாமங்கலம், குடவாசல் போன்ற பகுதிகள் மற்றும் மன்னார்குடி போன்ற பகுதிகளெலாம் உள்பகுதிக்கு மழை தொடங்கும். இதற்கடுத்தபடியாக தஞ்சாவூர், கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகள், ஒரத்தநாடு போன்ற பகுதியெலாம் மழை தொடங்கும். அதற்கு பிறகு கடலூரின் உள்பகுதி விருத்தாசலம், பண்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி போன்ற பகுதியில் மழையானது தொடங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக நாளை மாலை குறிப்பாக கள்ளக்குறிச்சியின் உள்பகுதிகள், அரியலூர், பெரம்பலூரின் உள்பகுதிகளில் முதல்ல மழை தொடங்கும். விட்டு விட்டு மழை தொடங்கும். அந்த மழை நீடித்த மழையாக இருக்காது. பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக அறுவடை பணிகள் யாரும் செய்ய வேண்டாம் என்று மாலைக்கு மேல் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது சற்று ஒதுக்கி ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது குளிரின் தாக்கம் தமிழ்நாட்டின் நிலவி வருகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவானது தாமதம் ஏற்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக இலங்கைக்கு குறிப்பாக இந்த சுற்று மழை ஒரு 40 சென்டிமீட்டர் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இலங்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பானது இருக்கும். குறிப்பாக வட இலங்கை, இந்த திரிகோணமலை, அதேபோல் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகள், கிளிநொச்சி போன்ற பகுதிகள் மற்றும் இந்த பகுதியில் மக்கள் தமிழ் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் ஒரு மிதமான மழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த திருப்பூர், ஈரோடு, கோயமுத்தூர் போன்ற பகுதிகள், நீலகிரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், குன்னூர், கோத்தகிரி மற்றும் ஊட்டி போன்ற பகுதியெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும். கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டு பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் மற்றும் இந்த சுற்று பழனிக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த குறிப்பாக வையம்பட்டி மற்றும் திருச்சியோட மணப்பாறை போன்ற பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை போன்ற பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழைப்பொழிவானது ரொம்ப நீடித்து இருக்காது. வரும் ஒரு அரை மணி நேரம் பெய்யும், அப்படியே போயிடும். அடுத்த சுற்று வரும், ஒரு அரை மணி நேரம் பெய்யும், ஒரு சாரல் தூறல் இருக்கும். ஒரு நாளைக்கே மொத்தம் 3 ஸ்பெல் மட்டும்தான் இருக்கும். 3 தாட்டி தான் பெய்யும். அதனால பாதிப்பு பெருசாக இருக்காது. அறுவடை பண்ணுறவங்க பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்குங்க என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பொங்கலுக்கு எப்படி மழைக்கு இருக்கும் என்பதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற பகுதிகளுக்கும் இன்று இரவு நாளை அதிகாலைக்குள் மழையானது தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது ஒதுக்கி ஆங்காங்கே
மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுற்று ஒரு நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மாவட்டங்களுக்கு மற்றும் விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் மற்றும் தென்காசி போன்ற பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு ஆங்காங்கே நல்ல மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஆனது இருக்கக்கூடும். மாவட்டம் முழுவதும் பெய்யாத ஒதுக்கி தான் பெய்யும் என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பொதுவாக சொல்லணும்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர், மற்றும் காட்டுக்கொட்டாய் மற்றும் மாநகரம், வாழைப்பாடி போன்ற பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் நன்றி, வணக்கம். மீண்டும் மழையின் தீவிரத்தை பொறுத்து அடுத்த வீடியோ ஆனது வெளியிடப்படும்.